இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஏன் இந்த நிலைமை. ஆவியானவர் உணர்த்தின வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். And even as they did not like to retain God in their knowledge, God gave them over a reprobate mind to do those things which are not convenient. Romans chapter 1 verse 28. என கண்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னா, அதாவது தேவனை பற்றி கொண்டிருக்க, தேவனை பிடித்து கொண்டிருக்கிற அந்த மனநிலை, அந்த சிந்தனை அவர்களுக்கு இல்லாதபடியினால் தேவன் என்ன பண்றாரா, அவர்களை தகாதவைகளை செய்ய அவங்கள ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நாம் இன்றைக்கு நம்மை தேவன் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், ஆனாலும் நம்மை சுற்றிலும் இருக்கிற நிலைமை சரியில்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமா? ஏன் இந்த நிலைமை? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீசெண்டா ஒரு பிரதர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ எங்களோட கான்வர்சேஷன் நிறைய காரியங்களை பத்தி பேசிட்டு, இன்னைக்கு இருக்கிற செக்ஷுவல் இம்மாரலிட்டியை பத்தி அநேக காரியங்களை 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் மெயினா சொன்ன காரியம், என்னாச்சு பிரதர், நம்ம எதெல்லாம் அருவருப்புன்னு நினைச்சோமோ, அதாவது ஆணோட ஆண் பெண்ணோட பெண் அந்த மாதிரியான காரியத்துல ஈடுபடுறது அன்னைக்கு நம்ம காலகட்டத்துல முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி ஒரு அருவருப்பு. ஆனா இன்னைக்கு அந்த அருவருப்பை கூட இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க கொண்டு வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இது ஒவ்வொருத்தர், அதாவது இண்டிவிஜுவலா அவங்களோட மனதினுடைய உணர்வு. ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணணும், மதிக்கணும் மற்றவங்களை. அப்படியான மாதிரியான காரியத்துல இந்த அருவருப்பானதை கொண்டு வர்றாங்க அப்படின்னு நிறைய காரியத்தை பேசிட்டு இருந்தோம். அப்போ அதுல மெயினா பேசிட்டு இருந்த காரியம், இன்னைக்கு நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கு, நம்மளுக்கு தெரியும் எது தப்பு எது சரி அப்படின்னு. ஆனா நம்மளுடைய பிள்ளைகள் பார்க்கிறது எல்லாமே இந்த மாதிரி இருந்தா அவங்க எப்படி தப்பித்து கொள்ள முடியும், எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும்? இந்த மாதிரியான காரியங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். டு பி ஹானஸ்ட், அன்னைக்கு எனக்கு இந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்குலாம் வரல. ஆண்டவர் ரிலேட்டடான நிறைய காரியங்களை இந்த மாதிரி நம்ம இருந்தா பாதுகாத்து கொள்ளலாம் இப்படி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த போர்ஷனை நான் ரீட் பண்றப்போ கிளியரா அதற்கான விடை எனக்கு கிடைத்தது. அதாவது நாங்க பேசிட்டு இருந்தது, எதுக்காக தேவன் இந்த மாதிரியான காரியங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னு. இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார், தேவனை பற்றி கொண்டு இருக்கிற அந்த மனநிலைமை, அந்த மைண்ட் செட் இல்லாததுனால, அந்த ஆர்வம் எண்ணம் விருப்பம் இல்லாததுனால தேவன் தகாதவைகளை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படின்னா, ஒரு மனுஷன் செய்யக்கூடியதா கிடையாது, செய்ய தகாதவை தான். இன்னைக்கு நம்மளை சுற்றி நிறைய காரியம், மெயினா இந்த செக்ஷுவல் இம்மாரலிட்டி, அதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் நம்ம இருதயத்தை கஷ்டப்படுத்துறதா தான் இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், இதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும், பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான், தேவனை குறித்து அறிந்து கொள்ளணும். நாமளும் சரி, நம்ம பிள்ளைகளும் சரி, நமக்கு தெரிந்த நம்ம சர்க்கிளும் சரி, நமக்கு அடுத்த ஜெனரேஷனும் சரி, தேவனை குறித்து நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் இந்த மாதிரியான காரியங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அதாவது என் பைபிள் டீச்சர் அழகாக ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நிறைய வாட்டி சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தெளிவாக சொல்லுவார், நம்ம என்னதான் பெரிய விசுவாசியா, என்னதான் பெரிய ஊழியக்காரரா, என்னதான் விசுவாச சந்ததியா இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் கிறிஸ்துவை போதிக்காவிட்டால், அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யாவிட்டால், நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய 3rd ஜெனரேஷன் கிறிஸ்டியானிட்டியில, அதாவது கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறார். இவங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிறிஸ்துவை அறியாததுனாலே, அந்த எண்ணம் இல்லாததுனாலதான் தேவன் தகாத காரியங்கள், இழிவான காரியங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு.
நம்ம தொடர்ந்து வாசித்தா தெரியும், இந்த மாதிரி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, உலகத்துல என்னெல்லாம் பாவம்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்துல ஈடுபடுவார்கள். முடிவு அவர்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொண்டு நமக்கு அடுத்து வருகிற ஜெனரேஷனை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னா, நாம கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்ம சொல்லல அப்படின்னா இன்னைக்கு உலகம் அவங்களுக்கு அநேக தவறான காரியங்களை கொண்டு வர்றதுக்கு ரெடியா இருக்கு. சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவனை குறித்த அறிவை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதன் மூலமாக இன்னைக்கு இருக்கிற இந்த கேடான தகாத சூழ்நிலையை மாற்ற நம்மளால முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இருளான உலகத்துல நீங்க எங்களுக்கு வெளிச்சமா வந்தீங்க தகப்பனே. எங்களை உங்க பிள்ளைங்களா தேர்ந்தெடுத்திருக்கீங்கப்பா. அப்பா, நாங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதாது, நாங்க மாத்திரம் உம்மை அறிந்திருந்தால் போதாது தகப்பனே. அப்பா, எங்களுக்கு அடுத்து வருகிற தலைமுறை தலைமுறையாய் உம்மை குறித்த அறிவை அவங்க பெற்றிருக்க ஆவியானவரே, நாங்க அவங்களுக்கு சொல்லும்படியான கிருபையை நீங்க தாங்க. அப்பா, நாங்க ஒவ்வொருத்தரும் தகப்பனே சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அப்பா, இருளான உலகத்துல உம்மை பற்றி கொண்டு உமது ஒளியை பிடித்து கொண்டு எல்லாவற்றையும் அப்பா நாங்கள் மேற்கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.